ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜேஸ்வரி. இன்றைக்கி வாங்க சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா வதக்கிங்க. அதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதங்கணும், அதனால போட்டுட்டு பெப்பர், மிளகாய்த்தூள், சிக்கன் பவுடர், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாமே 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் எல்லாமே இந்த கறியில் இறங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் வெறும் சிக்கன் மட்டும். இப்போ அதில் இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி கடைசி கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அதில் குத்தி அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல மறுபடியும் சிக்கன் பவுடர், சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு, மிளகாய்த்தூள், கார மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. சிக்கன் எடுத்து மறுபடியும் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி சுண்டணும். இப்போ இந்த சிக்கன் வச்சு இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாளை சேர்த்து ஊற்றிக்கிறேன். நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ அதை மூடி விட்டு நல்லா வதங்கினாக்கா பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சுண்டி இருக்கும் சிக்கன்லாம். அந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஏறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இறங்கி உப்பு எல்லாமே இறங்கியிருக்கு. பாருங்கள், அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சுரண்டி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக வதக்கியாச்சு. இப்போ கறி நல்லா வெந்திருக்கு. டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிடும்போது கூட. முடிஞ்சவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுற ஃபஸ்ட் வீடியோ. கன்ஃபார்மாக எல்லோரும் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கும் நல்லா டேஸ்டியாகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட், ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த சிக்கனோட நல்லா வாசனை வரும். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிக்குது, தெரியுதா உங்களுக்கு?